ராணியில அந்த பிரகாரத்தை சுத்திட்டு இருந்தாரு. திடீர்னு பொம்மிக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. அதை பார்த்துறாரு. சித்தார்த்த கூட்டிட்டு வந்து அப்புறம் உட்கார வைக்கிறாரு. என்னாச்சு பொம்மி அப்படின்னு கேக்குறாரு. இல்ல வேம்பு சார், இந்த மல்லிகைப்பூ வாசனை கூட எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு, வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் காலையில இருந்து சாப்பிடாம இருந்தா விரதத்தினால இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆனாலும் சரி, விரதத்தினால உனக்கு இப்படி மயக்கம் வந்ததோ ஏதோ ஒண்ணு, முதல்ல டாக்டர்கிட்ட போலாம் அப்படின்னு சொல்றாரு சித்தார்த். மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு, இப்பதான் என் பொம்மிக்கு நல்லாகணும்னு சொல்லி வேண்டிட்டு வந்தேன், அவளுக்கு கண்ணம் இருக்கிறதுக்கான அறிகுறியா இப்படி காமிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வந்துட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு இது ஃபுட்டுனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்ல. அந்த டைரியில எழுதும் போது பொம்மி அப்படி எழுதிக்கிட்டே சொல்லிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேற ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது, இந்த சமயத்துல அதை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வேம்பு சார் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லல. இந்த சித்ரா பௌர்ணமி பூஜை முடிஞ்ச பின்னாடி சப்போஸ் நான் உயிரோட இல்லைன்னா நீங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த டைரியில இதை நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சித்தார்த்தோட போட்டோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இறந்தவங்க ஒருத்தவங்க மேல பிரியமா இருந்தாங்கன்னா அவங்கள சுத்திட்டே இருப்பாங்கன்னு சொல்றது உண்மையா இருந்தா நானும் உங்களையும் இந்த குடும்பத்தோட பாதுகாப்பும் உங்களை சுத்திட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டு இருக்க இந்த டைரி தாத்தா வந்து உங்க அம்மாவோட வீட்டுல அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்க இடத்துல நான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த டைரியில எழுதிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பொம்மி முன்னாடி போய் நின்று ராணி சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு, உன்னை கொன்னவனுகள் நீ சும்மா விடக்கூடாதுக்கா, உன்னை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்க பொம்மி சொல்லிட்டு இருக்காங்க, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் ராணி, பழிக்கு பழி வாங்குவேன், அதே மாதிரி இந்த ருத்ரா கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா தர்ஷினி ஜூஸ் கொண்டு வர்றாங்க. ஜூஸ் கொண்டு வந்தோடனே அப்படியே அந்த டைரியை ஒழிச்சு வச்சுக்கிறாங்க ராணி. தர்ஷினி சொல்றாங்க, அண்ணி சாப்பிடுங்க நீ அப்படின்னு சொல்றாங்க. ஜூஸ் குடிக்க சொல்றாங்க. 2 கால பூஜை நல்லா முடிஞ்சிருச்சு. 3வது கால பூஜை முடிஞ்சு அதுக்கப்புறம் விளக்குல அந்த ஜலடையில விளக்க வச்சு சந்திரனை பார்த்த பின்னாடிதான் அந்த பூஜை முடியும். அதுக்கப்புறம் தான் ஜூஸ் கொடுப்பேன். இந்த 3வது கால பூஜையில சில பல விஷயங்கள்லாம் செய்யணும், நான் சொல்றத கனவனமா கீழே அதை செய்யணும் சொல்றாங்க. சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்றாங்க தர்ஷினி. சில பல விஷயங்களை சொல்றாங்க, இதை உடனே நீ போய் செய்யணும் தர்ஷினி அப்படிங்கிறாங்க. விடுங்க நீ, நான் செஞ்சுக்கிறேன் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இப்ப வந்துருவேன்னு பாட்டிட்ட சொல்லிரு தர்ஷினி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினி வந்து போயிடறாங்க. அடுத்தது தமன்னாவை காமிக்கிறாங்க. தமன்னா சும்மா இருப்பாங்களா, அவங்க வேலையை இங்கேயே காமிக்கணும்ல, அதனால என்ன பண்றாங்கன்னா 2 லேடிஸை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த பூஜையை கெடுக்கிறதுக்காக. அவங்களுக்கு கால் பண்றாங்க. கூடவே அவங்க கோஷ்டிகளும் இருக்குது. கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்ப மாடி மேல நின்றுட்டு இருக்கேன், கொஞ்சம் பாருன்னு சொல்லி பால்கனில காமிக்கிறாங்க. அப்படி பாக்குறாங்க, அதான் இவங்க 2 பேரு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நான் சொல்ற வேலையை நீங்க கரெக்டா செய்யணும். பூஜை ஆரம்பிச்ச உடனே எல்லாமே சாம்பிராணி புகை போடும் போது நான் கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு பொட்டணத்தை தடுவேன், சாம்பிராணியில வந்து அந்த பொட்டணத்துல இருக்க பவுடரை போட்டு அங்க எல்லாருமே இருக்கவங்க எல்லாரும் அதனால மயங்கிடுவாங்க. ஆக்சுவலா அந்த பவுடர் என்ன போடுறா, மயக்க மருந்து மாதிரி அந்த ஒரு பவுடரு, அந்த பவுடரை ஃபுல்லா போட்டோடனே அங்க இருக்கவங்க எல்லாம் மயக்கமாயிருவாங்க. மயக்கமாயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த ராணி எதுக்கு இதை செஞ்சா, இப்ப எல்லாம் மயக்கமாயிட்டாங்க, இந்த பூஜை எல்லாம் தேவையானு சொல்லி ராணியை திட்டுவாங்க. அதுக்காக தான் இதை செய்யறாங்க. அடுத்தது இந்த பவுடர் பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீ என்ன பண்றது தெரியுமா, ராணியோட புடவையை கொண்டு போய் எப்படியாச்சும் தீபட்டுக்கிட்ட வச்சு எரிய வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே மேடம் நான் அப்படியே செஞ்சிடறேன் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லுது. இந்த வேலையெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடறேன், நீ வீட்டுக்கு வா, ஒரு லம்பான அமௌண்ட் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு அத்தை இருங்க அத்தை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டணத்தை எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாம அந்த லேடி கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. தமன்னா இது எல்லாத்தையும் நம்ம பாப்பா பாத்துட்டாங்க. அடுத்தது ருத்ராவை காமிக்கிறாங்க. பொம்மி இருக்க சமாதி இருக்குல்ல, அங்கேயே இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு ருத்ரா. அப்ப வந்து அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சிஷ்யர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சாமி சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அடியாளுக வந்துடுறாங்க. இவங்க கிட்ட சொல்றாங்க, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது நான் கையை காமிப்பேன், அப்ப வந்து அந்த சமாதியை இடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பல கயிறெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கயிறை கொடுத்து அவங்க கட்டிக்க சொல்லுன்னு சொல்லி சிஷ்யன் கிட்ட சொல்றாங்க. அதான் பொம்மியை நம்ம அடைச்சு வச்சுட்டுமே, எதுக்காக கயிறு கட்ட சொல்றீங்க சுவாமிஜி அப்படிங்கிறாங்க. எல்லா காரணமா தான் நேத்து இப்படி கட்டி வச்சு சில பல காரியத்தை பண்ணிட்டேன், அதனாலதான் இதை சொல்ற, கட்டிக்க சொல்லு அவங்கள அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அடையாளுக்கு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் அதை கட்டிக்கிறாங்க. கயத்தை கட்டின பின்னாடி ருத்ரா சொல்றாரு, நான் இப்போ உச்சக்கட்ட பூஜை பண்ண போறேன் பொம்மியை அழிக்கிறதுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது கையை மட்டும் தான் அசைப்பான், அப்போ பொம்மியோட சமாதியை இடிச்சிருங்க, இதோட அவளோட கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொம்மியும் எப்படியோ தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் முயற்சி பண்றாங்க. ஒன்னும் முயற்சி முடியல. அடுத்தது இங்க பூஜை நடந்துட்டு இருக்க சித்தார்த்த வீட்டை காமிக்கிறாங்க. லேடிஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க லைனா. கரெக்டா அந்த தமனா செட் பண்ண ஆள் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம ராணி உட்கார்ற இடத்துக்கு பக்கத்துலதான் உட்காந்துருக்கு. பாட்டி சொல்றாங்க, தர்ஷினி கிட்ட ராணியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ போகும்போது ராணி கரெக்டா கீழே இறங்கி வந்து பூஜை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமி கிட்ட போடுறாங்க, இது பொம்மிக்கா பாப்பா உருவத்துல வந்து என்கிட்ட சொன்னனால இந்த பூஜையை பண்றேன், இது பொம்மி அக்காக்காக தான் பண்றேன், நீங்க தான் கடவுளை எந்த வித தடங்களும் இல்லாம நடத்தணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததே ருத்ராவையும் காமிக்கிறாங்க. அவரும் உச்சகட்ட பூஜையில பண்ணிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.